الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றி நடந்த அன்னாரின் தோழர்களான உத்தமர்களான சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஅத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை வரவிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும் ரசூலும் வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எடுத்து நடக்குமாறு இருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள்லேருந்து தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு என்னை அவங்களே தடுத்திருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்கள்லேருந்து முற்றும் முழுதுமாக விலகி தவிர்ந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே படைத்தான். வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. கடலில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. தரையில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள படைப்புகள் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. உயிரற்ற படைப்புகள் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. கண்ணுக்கு எதெல்லாம் பெரிய படைப்புன்னு விளங்குதோ அதுவும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. கண்ணுக்கு எதெல்லாம் சிறிய படைப்புன்னு விளங்குதோ அதுவும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் எதை நாடுறோமோ அதை நாங்கள் படைக்கிறோம், அதில் எதை விரும்புகிறோமோ எதை நாடுறோமோ அதை நாங்கள் தெரிவு செஞ்சு எடுக்கிறோம். அல்லாஹ் கிட்ட ஒரு தெரிவு இருக்குது, படைப்பினங்கள்லேருந்து ஒரு செலெக்ஷன் இருக்குது. அல்லாஹ் சில விடயங்களை அல்லாஹோட கனெக்ட் பண்ணி பேசுகிறான். அல்லாஹ் முதலாவதாக பூமியில படைத்த இடம் அந்த கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம். அல்லாஹ் கஅபத்துல்லாவை பைத்துல்லா இது ஏன வீடு, இது அல்லாஹ்ட வீடுன்னு அல்லாஹோட கனெக்ட் பண்றான். குர்ஆன் இது அல்லாஹ்ட படைப்பு, மஹ்லூக் இல்ல, இது அல்லாஹ்வால பேசப்பட்ட கலாம். அல்லாஹ் குர்ஆன் கலாமுல்லாண்ட அல்லாஹ்ட பேச்சு அல்லாஹ்வோட தொடர்பு படுத்துறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ட கூட்டம் சமூத் கூட்டத்தினர், இவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்கக்கிட்ட இஸ்லாத்தை ப்ரீச் பண்ணுற நேரத்தில், இஸ்லாத்துல பக்கம் அவங்கள அழைக்கிற நேரத்தில் அவங்க சில சேலஞ்சஸை சில ரிக்வெஸ்ட்டை முன்னுக்கு வச்சாங்க. உங்களோட ரப்புக்கு ஏழும்டா இப்படி செஞ்சு காட்ட சொல்லுங்க. அதில் ஒரு ரிக்வெஸ்ட் தான் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க, உங்களோட ரப்புல் ஆலமீன் அவங்களோட ரப்பு இருக்கிறது உண்மைண்டு இருந்தால் அவருக்கு செல்லுங்க, இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் உள்ளுக்கு இருந்து ஒரு கெமலை வெளியாக்கி காட்ட சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்ச் அல்லாஹ்வோட.
மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குதரத் உள்ளவன், சக்தி உள்ளவன். அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் உள்ளுக்கு இருந்து அல்லாஹ் ஒட்டகத்தை வெளியாக்கி காட்டினான். அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை குர்ஆன்ல பேசுற நேரத்துல நாகத்துல்லாஹ், இது அல்லாஹ்ட ஒட்டகம் என்பதாக அல்லாஹ் பேசுறான், அல்லாஹோட கனெக்ட் பண்றான். இந்த 12 மாதங்களை படைச்சிட்டு 12 மாதங்களை உருவாக்கிட்டு அல்லாஹ் இந்த நாங்க ஈக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் கனெக்ட் பண்றது அல்லாஹோட. அல்லாஹ் பேசுறான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரம் இது அல்லாஹ்ட மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹோட எதை கனெக்ட் பண்றானோ அதில் ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டி இருக்குது, அதில் ஒரு விசேஷ தன்மை இருக்குது. இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களோட மிக முக்கியமான ஒரு இமாம். இவர் சொல்றாரு, அஅதமு ஷஹ்ரின் பஅத ரமதான், ரமதானுக்கு பின்னால ஒரு சிறந்த சிறப்பான ஒரு மாதம் இருக்குமாக இருந்தா அதுதான் இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பதாக சொன்னார். அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக முக்கியமான ஒரு இமாம். இவர் ஹஜ்ரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத் எடுத்த நேரத்தில் மதீனாவில் வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டார். எத்தனையோ சஹாபாக்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கிறாரு. இவர் சொல்றார், நான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு சஹாபி, இவரோட கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் என்ற ஃப்ரெண்ட்ஷிப் நீடிச்சிருக்குது. இப்போ அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் 3 இரவுகளை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். அதுல முதலாவது என்னண்டா துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இது அல்லாஹ் விடத்துல சிறப்பான 10 நாட்கள், எங்களை விட்டு கலிஞ்சு பெய்த்து விட்டுச்சு. ரெண்டாவது சொல்றாரு, இந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் இது அல்லாஹ் இடத்துல ஆக சிறந்த 10 நாட்கள். மூணாவது சொல்றாரு, இந்த முஹர்ரமுடைய நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் இடத்துல ஆக சிறப்பான சிறந்த 10 நாட்கள். இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நானும் நீங்களும் எப்படி பிரயோஜனப்படுத்துறோம் என்றது ஏண்டையும் உங்களுடையும் கையில தான் இருக்குது. அல்லாஹ் ஒரு வருடத்தை முடிக்கிறதும் இபாதத்தோட, இத்தாஅத்தோட, துல்ஹிஜ்ஜாவை இபாதத்தோட அல்லாஹ் முடிக்கிறான். ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிறதும் இபாதத்தோட, இத்தாஅத்தோட, அல்லாஹ்ட பக்கம் நெருங்கணும் என்றது தான் அல்லாஹ்ட முழு நோக்கம். அடியார்கள் அல்லாஹ்ட பக்கம் நெருங்கும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. பார்க்குறாங்க, சில மக்கள் நோன்பு நோட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இவங்க என்ன நோன்பு நோட்டு இருக்கிறாங்க, என்ன நாள்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது முஹர்ரமுடைய 10வது தினம். இந்த தினத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம ஃபிர்அவுன்கிட்ட பாதுகாத்த நாள். அந்த நன்றி கடனுக்காக வேண்டி இந்த மக்கள் நோன்பு நோட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மக்களை விட மூசாட விஷயத்துல அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்துல நாங்க தகுதி உள்ளவங்க, அதனால நீங்களும் நோன்பு நோற்றுங்க இந்த நாள்லன்னு சொன்னாங்க. ஆஷுராவுடைய நாள் 10வது தினம் இன்றைய நாள். யார் ஆஷுராவுடைய தினத்துல நோன்பு நோட்பாரோ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் அவங்களோட முந்திய வருடத்தினுடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதாக சொன்னாங்க. ஜஸ்ட் 14 hours உடைய ஃபாஸ்டிங் என்றதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 365 நாளோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். இந்த பெருமதி எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதான் உடைய நோன்புக்கு பின்னால ஆக பெருமதியான ஆக விசேஷமான ஒரு நோன்பு இருக்குமாக இருந்தா அதுதான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நோன்பு என்பதாக சொன்னாங்க. ஷரீஅத் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, ஒரு மனிதர் பிரயாணத்தில் போறாரு, இவருக்கு ஃபர்தான நோன்பு, ரமதானுடைய ஃபர்தான நோன்பு இருக்குது. இந்த பிரயாணம், இந்த நோன்பை நோற்றுக்கொள்றதுக்கு இவருக்கு கஷ்டமாக இருந்தா அந்த நோன்பை உட்றதுக்கு அனுமதி இருக்குது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
முக்கியமான ஒரு சஹாபி. இவருக்கு ஜேர்னி ஒன்று வருது, ட்ராவலிங் நிலைமை ஒன்று வருது. இங்கிட்டு பக்கத்தில் ஃபர்லான நோன்பு இல்லை, இந்த சுன்னத்தான இந்த ஆஷூராவுடைய நோன்பு தான் வருது. ஆஷூராவுடைய நோன்பு ஒரு பக்கத்தில், ட்ராவலிங் ஒரு பக்கத்தில். ஷரீஅத் சொல்லுது ரமதானுடைய ஃபர்தான நோன்பையே உங்களுக்கு பிரயாணத்துடைய சந்தர்ப்பத்தில் விடையிலும். ஆனால் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் இவர் சொன்னார், நான் இந்த ஆஷூரா உடைய இந்த நோன்பை விடுறதுக்கு தயார் இல்லை. ஏனென்ன இது சாதாரண நோன்பு இல்லை, அல்லாஹ் கடந்த வருடத்தினுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு போட்டார். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டா, சஹாபாக்களும் இந்த நோன்பை நோற்றாங்க, தாண்ட சின்ன பிள்ளைகளுக்கு இந்த நோன்பை நோக்க வச்சாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரிவாயத்ல வருது, எந்த அளவுக்குண்டா காட்டன் ஆல, வூல் ஆல, பஞ்சால செய்யப்பட்ட டோய்ஸை தயாரிச்சு, விளையாட்டு பொருட்களை தயாரிச்சு தாண்ட பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களாம். அந்த பிள்ளைகளை நோன்பை நோக்க வச்சு, அந்த பிள்ளைகளுக்கு இந்த டாய்ஸை கொண்டு விளையாட வச்சு, அந்த பிள்ளைகளை அந்த நோன்புட வருத்தத்தில் இருந்து, அந்த தாகத்தில் வருத்தத்தில் இருந்து, அந்த பசியிட கஷ்டத்தில் இருந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த நோன்பை பாதுகாப்பாங்க. சஹாபாக்கள் பிள்ளைகளை இபாதத்தின் பக்கம், அல்லாஹ்ட பக்கம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களுக்கு அதனுடைய காலங்கள் நோன்பு நோக்கிறதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட நாங்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்துக்கு எங்களில் நிறைய பேர் கொடுக்கறது. இந்த ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹ் பல நிகழ்வுகளை இந்த உலகத்தில் நிகழ்த்தினான். பல நபிமார்களோட துஆக்களை அல்லாஹ் கபூல் செஞ்சான். துஆக்கள் கபூல் செய்யறதுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அல்லாஹ் பல நபிமார்களை பல விதமான சோதனைகள் இருந்து பாதுகாத்த நாள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெரும் நெருப்பு குண்டத்துக்கு முன்னால நெருப்புல வீசப்பட போறாங்க. மலாய்க்காமார்கள் தலைவர் வந்து செல்றாரு, இப்ராஹிம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த நெருப்பை நாங்க நூத்திடுவோம். அதுக்கு நெருப்புக்கு இந்த மலைக்கு பொறுப்பான மலைக்கு இருக்கிறாரு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் என்று சொன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு வேற யாரும் தேவையில்லை. யகீன் உடைய வார்த்தை, நம்பிக்கையோட வார்த்தை, இஅ்திகாத் வார்த்தை உள்ளத்திலிருந்து வெளிப்படுது. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வார்த்தையை நாங்கள் மிம்பர்லேருந்து செல்றோம், இந்த வார்த்தையை நாங்கள் மஸ்ஜித்லேருந்து செல்றோம், இந்த வார்த்தையை நாங்கள் முசல்லாவிலிருந்து செல்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யகீனுடைய வார்த்தை நெருப்புக்கு முன்னால் இருந்து செல்றாங்க. மௌத்து, நெருப்புண்டா மௌத்து, அந்த மௌத்துக்கு முன்னால் இருந்து வந்த வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமா. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வெளியே விளங்குறதுக்கு நெருப்பு சூடாக இருக்கேலும் அல்லாஹ் அந்த சூட்டலுக்கு குளிரான சாந்தமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுள்ளுக்கு துஆ செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்னை தவிர யாரும் இல்லை, நான் அநியாயக்காரன் என்று இருக்கிறேன். யா அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். திக்ர, இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். அல்லாஹ் மீனுக்கு சொன்னான், நீ யூனுஸுடைய ஒரு துண்டு இறைச்சியும் சாப்பிடுறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை, நீ யூனுஸுடைய ஒரு எலும்பை கூட உடைக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. குர்ஆன் சொல்லுது, லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅதூன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த வார்த்தையை பாவிச்சு இல்லையா, சோதனை வரக்கூடிய நேரத்தில் அவரை கியாமத் நாள் மட்டும் நாங்கள் மீண்ட வயிற்றுக்கே வாழ வச்சிருப்போம் என்பதாக குர்ஆன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்ட பெரும் பட்டாளம் துரத்தி கொண்டு வராங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட யார் எல்லாம் இஸ்லாத்த, ஈமான, ரப்ப, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்களோ முழு மக்களும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ரிவாயத்கள் செல்லுது, கிட்டத்தட்ட 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடி போயிட்டு நின்றா முன்னால பெரும் கடல், பின்னால ஃபிரௌன்ட படை, 8 லட்சம் படை, சில ரிவாயத்தின் படி 12 லட்சம் படை, ஆர்மி ஃபோர்ஸஸ், கமாண்டோஸ் பின்னால கிட்டத்தட்ட 1700 பேட்டில்ஸ்க்கு தயார் செய்யப்பட்ட ஹோர்சஸ் பின்னால. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, எஸ்கேப் ஆகிறதுக்கு யோசிக்கலா, ஷிப்பும் இல்லை, போட்டும் இல்லை, கடலை கடக்கிறதுக்கு வழியும் இல்லை. முன்னாலேயும் மௌத்து, பின்னாலேயும் மௌத்து. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன் قال أصحاب موسى إنا لمدركون. மூசா, உங்களை நான் நம்பினமே, உங்களோட ரப்ப நாங்கள் ஈமான் கொண்டோமே, அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? இப்போ இன்னா லமுதுரகூன், எங்களைய கொண்டு வந்து நீங்கள் நல்லா மாட்டி விட்டீங்க. பின்னால் திரும்பினாலும் மௌத்து, முன்னால் திரும்பினாலும் மௌத்து. நல்லா மாட்டி விட்டீங்க மூசா, எங்களே தப்புறதுக்கு எந்த வழியும் இல்லை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு தனி மனிதனாக மூசா நிற்க இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கம்யூனிட்டியோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. கம்யூனிட்டியோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ட உள்ளத்தில் இருந்துச்சு, என்ற ரப்புல் ஆலமீன் எனக்கு உதவி செய்வான். கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். நீங்கள் பயப்படவானம், எங்களோட ரப்பு எங்களுக்கு வழி காட்டுவான், எங்களோட ரப்பு எங்களுக்கு வழியை திறந்து தருவான், அவன் எங்களை நேர்வழிப்படுத்துவான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ட உள்ளத்தில் இருக்கலையாம், அல்லாஹ் கடலை பொழந்து பாதையை போட்டு தருவான்ற எந்த ஒரு நியத்தும் இருக்கல்ல. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ட உள்ளத்தில் இருந்துச்சு, இந்த சோதனையான கட்டத்தில், இந்த இக்கட்டான கட்டத்தில் நான் என் ரப்பை முன்னோக்கினா என் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நாளும் என்னைய கைவிட மாட்டான், ஒரு நாளும் என்னைய கைவிட மாட்டான். அல்லாஹ்வை நம்பினவங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபத்ரிப் பிஅஸாக்கல் பஹர். மூசாவோட கையில் இருக்கிற அசாவால நீங்க கடலுக்கு அடிங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புத்திய போடல. கம்பால கடல் கடிச்சா என்ன ஆகும்? புத்திய போடல. அல்லாஹ்ட ஆர்டரா அசாவால அடிச்சாங்க கடலுக்கு. ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். அல்லாஹ் கடலை பொளந்து பாதைகளை போட்டு கொடுத்தான், பாதைகளை போட்டு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவங்களோட இருந்த 6 லட்சம் பேரும் அந்த கடல் அப்படியே கடந்து போனான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்ட சக்தி விளங்குது, கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்றது விளங்குது. ஆனாலும் அந்த ஃபிரௌன் அவன் ஆக கெட்டவன். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த கடலுக்கு போனான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கடலை எந்த அல்லாஹ் பிரிச்சு விட்டானோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலுக்கு சொன்னான், நீ சேர்ந்துடு. அல்லாஹ்ட கட்டளை வந்துட்டா கடல் அந்த கட்டளையை செய்யறதுக்கு தயார், வானம் அந்த கட்டளையை செய்யறதுக்கு தயார், பூமி கட்டளையை செய்யறதுக்கு தயார். வலில்லாஹி ஜுனூது ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமி இது எல்லாம் அல்லாஹ்ட படைகள், அல்லாஹ்ட கமாண்டோஸ் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இந்த ஃபிரௌன், இந்த 12 லட்சம் அந்த படை, இந்த குதிரைகள் எல்லாம் போச்சோ, எல்லாத்தையும் ثم أغرقنا بعد الباقين, எல்லாத்தையும் எல்லாம் மூழ்கடிச்சு போட்டான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல எத்தனையோ சந்தர்ப்பத்தில் தௌபாவை பற்றி ஞாபகப்படுத்துகிறாங்க. நீங்கள் தௌபாட பக்கம் வாங்க, நீங்கள் அல்லாஹ்ட பக்கம் வாங்க, நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உங்களோட பாவ மன்னிப்பை கேளுங்க.
அல்லாஹ் மன்னிக்க தயார். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் நான் மன்னிக்க தயார் என்பதாக அல்லாஹ் பல இடங்கள்ல பேசுறது எங்களுக்கு இங்கனைக்கு ஒரு லெசன். இது எங்களுக்கு இங்கனைக்கு ஒரு பாடம். இது அல்லாஹ் சொல்ற நேரத்துல நாங்க தௌபாட பக்கம் விரையணும், தௌபாட பக்கம் போகணும், பாவ மன்னிப்பின் பக்கம் போகணும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்கள்ட தௌபாட வாசல் திறந்து இருக்குதுண்டா சக்கராத் தொண்ட குழிக்கு வரும் வரைக்கும் தான் திறந்திருக்குது. எப்ப சக்கராத், எப்ப மௌத்து, எப்ப கர்கரா இந்த தொண்ட குழிக்கு வந்துடுமோ அல்லாஹ் தௌபாவை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அல்லாஹ் தௌபாவை கபூல் செய்ய மாட்டான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஃபிரவுன் தண்ணில மூழ்கிற நேரம், தண்ணில தாழ்ற நேரம், அந்த ஃபிரவுன் ஒரு வார்த்தை சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். ஃபிரவுன் சொன்னான், எந்த பனு இஸ்ரவேலர்கள் எந்த மூசாவோட அந்த ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு கடந்து போனாங்களோ, அந்த பனு இஸ்ரவேலர்கள் யார ரப்பாக ஏற்றுக்கொண்டாங்களோ அதே ரப்ப, அதே அல்லாஹ்வை நானும் ஈமான் கொள்றேன், நான் முஸ்லிமாகின்றேன். அந்த அந்த ஃபிரவுன் அவன் தௌபாட வார்த்தையை சொன்னான். தௌபாட வார்த்தை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அந்த தௌபாவை கபூல் செய்யல, அல்லாஹ் அழிச்சே போட்டான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிறது ஒவ்வொன்றும் சந்தர்ப்பம். இந்த ஆஷூரா இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம். இதுல ஒரு இஸ்திஹ்பாபான ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமல் தான் இந்த ஆஷூராவுடைய தினத்துல செலவழிக்கிறது, சதகா கொடுக்கிறது. சதகா கொடுக்கிறது. இந்த ஹதீஸ்கள் தஈஃப் என்று சொன்னாலும் அநேகமான உலமாக்கள் சொல்றாங்க இதுல சதகா கொடுக்கிறது முஸ்தஹப். ஷரீஅத்ல சில விஷயங்களை முன்னுக்கால போட்டுட்டா மத்ஹபுடைய இமாம்கள் அதுல கருத்து வேறுபாடு அடைவாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில விஷயங்களை சுன்னத் என்று சொன்னா, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த விஷயங்களை ஃபர்ல் என்று சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆஷூராவுடைய தினத்துல செலவழிக்கிற விஷயத்துல எல்லா மத்ஹபுடைய இமாம்களும், அது இமாம் ஷாஃபியாக இருக்கேலும், இமாம் ஹனஃபியாக இருக்கேலும், இமாம் ஹம்பலியாக இருக்கேலும், மாலிகி மத்ஹபுடைய இமாம்களாக இருக்கேலும், அநேகமா எல்லா இமாம்களும் சொல்றாங்க இந்த ஆஷூராவுடைய தினத்துல செலவழிக்கிறது, சதகா கொடுக்கிறது இது முஸ்தஹப்பான ஒரு விடயம், விரும்பத்தக்க ஒரு விடயம். யாருக்கு கொடுக்கணும்? எங்களோட செலவீனத்துல கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும், எங்களோட குடும்பத்துக்கு செலவழிக்கும், அதுக்கு பின்னால கஷ்டமான ஏழைகளுக்கு செலவழிக்கும். எதை செலவழிக்கணும்? காசு பணத்தையும் கொடுக்கலும், சாப்பாடு கொடுக்கலும், குடிப்பானங்கள் கொடுக்கலும், ஆடைகளை கொடுக்கலும். ஒன்றுமே இல்லையா? எங்களுக்கு ஏழுமான நல்ல வார்த்தைகளை சொல்லும், எங்கள்கிட்ட ஈக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸ், எங்களோட அஹ்லாக்க, எங்களோட நல்ல குணங்களை அந்த மக்கள்கிட்ட கொடுக்கிறது. எங்களோட நோக்கம் என்னாண்டா அதை கொண்டு அந்த மக்கள் சந்தோஷம் அடையும். இதை கொடுக்குற நேரம் என்ன? கிதாபல்ல உலமாக்கள் சொல்றாங்க 9வது தினத்தினுடைய சூரியன் மறைகிற நேரத்தில இருந்து 10வது தினத்தினுடைய சூரியன் மறையும் நேரம் வரைக்கும், அதாவது நேற்றைய தினம் மஹ்ரிபுடைய நேரத்திலிருந்து இன்றைய தினம் மஹ்ரிபுடைய நேரம் வரைக்கும் உங்களுக்கு இயலுமான சதகாக்களை உங்களோட குடும்பத்துக்கு நீங்க செலவழிக்கும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எத்தனையோ முக்கியமான இமாம்கள் யஹ்யா இப்னு சயீத், அபு ஜுபைர், சுஃப்யான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போன்றவங்க சொல்றாங்க, ஜர்ரப்னாஹு ஃபவஜத்னாஹு ஸஹீஹா ஃபவஜத்னாஹு கைரா. இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணி வந்தோம். இந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருடத்தினுடைய பரக்கத்தையும் எங்களோட வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டினான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த அமலை, இந்த ஹதீஸை எப்போ படிச்சேனோ அதுலேருந்து என் வாழ்க்கையில் நான் இந்த சதக்கா கொடுக்குற விஷயத்தில் ஆஷூராவுடைய தினத்தில் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்தேன். அல்லாஹ் முழு வருஷத்தினுடைய சில வீணத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். எந்த அளவுக்குண்டா ஒரு 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 40-50 வருடங்கள் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் என் லைஃப்பில் பார்த்துவாரேன் என்பது ஆசை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால சதகா கொடுக்கிறது, தான தர்மங்கள் கொடுக்கிறது, இந்த ஆஷூராவுடைய தினம் இது சிறப்பான கண்ணியமான ஒரு தினம். இந்த தினத்தில் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்கிறான்.
இன்றைக்கு வெள்ளிக்கிழமையுடைய நாள், இன்றைக்கு ஆஷூராவுடைய நாள். அல்லாஹ் அதிகமாக துஆக்களை கபூல் செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். அந்த நபிமார்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயில, டிசீஸ்ல 18 வருட காலங்கள் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டுறவங்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுறவன். துஆ செஞ்சாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 18 வருடம் இந்த டிசீஸ்ல இருந்து அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கலட்டி எடுத்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிட்டு மாட்டினது முன்னுக்கும் மௌத்து பின்னுக்கும் மௌத்து. கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னையோட இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான். சின்ன வார்த்தை அல்லாஹ்க்கு விருப்பமாகிச்சு, அல்லாஹ் பாதுகாத்து எடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுலுக்கு, சோதனை உள்ளுக்கு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் திக்ர செஞ்சாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. அல்லாஹ்க்கு விருப்பமாக இருந்துச்சு, அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான். ஆஷூராவுடைய நாள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அல்லாஹ் ஜெயிலிருந்து வெளியாக்கினானோ, எந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அல்லாஹ் மீண்ட வயிற்றுலுக்கு பாதுகாத்து வெளியாக்கினானோ, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அந்த 2 மௌத்துல இருந்து, முன்னால கடல் பின்னால ஃபிரௌன் பட, இதிலிருந்து பாதுகாத்தானோ, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம நெருப்புலுக்கு இருந்து பாதுகாத்தானோ, அதே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கிறான். சோதனைகள் வேறுபடையிலும், பிரச்சனைகள் வேறுபடையிலும், சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான். நாங்கள் அல்லாஹ் பக்கம் திரும்புறது, அல்லாஹ் கிட்ட கையேந்துவோம், அல்லாஹ் கிட்ட துஆ கேட்போம், எங்கட தேவைகளை அல்லாஹ் கிட்ட முன்வைப்போம், எங்கட கவலைகளை அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். எங்கட டிப்ரெஷன் இது வேற யாருக்கும் சொல்லேலா, இது எங்கட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். எங்கட கடன் சுமைகள் இதை எங்கட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். எங்கட குடும்ப பிரச்சனைகள் இதை அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். எங்கட எக்கானமிக்கலான ஏதாவது பிளாக்ல இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். எங்கட பிள்ளைகளுடைய வளர்ப்பு இது அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். எங்கட ஃபேமிலி லைஃப் இது அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறத, நாங்கள் அல்லாஹ் கிட்ட பேசுறத, அல்லாஹ் கிட்ட செல்லுவோம். இந்த ஆஷூராவுடைய தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவானாக. யாழ்லா, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சரியா அல்லாஹ். பெத்து வளர்த்த ஆளாக்கி உமா அப்பட பாவத்தை மன்னிச்சரியா அல்லாஹ். எத்தனையோ உமா அப்பா நோயாளிகள் யா அல்லாஹ் பூர்த்தியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். எத்தனையோ உமா அப்பா மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த மண்ணறைகளை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலியிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களையும் அவங்களுக்கு நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒன்றாக வாழ வச்சிரியா அல்லாஹ். எங்கள் கோதி தந்தை எங்களுடைய உஸ்தாத்மார்களோட பாவத்தை மன்னிச்சரியா அல்லாஹ். அவங்களை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். அவங்களை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. وحدوا الله فإن التوحيد رأس الطاعة، فمن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي، وإياكم والكذب فإنه يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. وادعوه فإن ربكم مجيب الدعوات واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.